ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம பன்னீர் வச்சு பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாமே வதக்கிறதுக்கு சொல்கிறேன். 3 சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வரமிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே இதெல்லாம் வதக்கிறதுக்கு மில்கி மிஸ்ட்டு பன்னீர் தான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இது 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதெல்லாமே வதக்கிறதுக்கு இப்போ இதெல்லாம் வதக்கி அரைக்கணும். அதுக்கப்புறம் பட்டர் போட்டுட்டு இந்த வெங்காயத்தை ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, இதெல்லாம் தேவையான பொருள். ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாமே வதக்கிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாணால் வச்சுருக்கேன். வாணாலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் லைட்டாக சூடாயிருச்சு. வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் வெங்காயம் தக்காளி கூட முந்திரி போட்டிங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல் மாதிரியே இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி முந்திரி இல்லை, அதனால் நான் முந்திரி ஆட் பண்ணலை. நீங்கள் மறக்காமல் முந்திரி போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும் க்ரீமியாக. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கட்டும். வதங்கிறதுக்காக சும்மா லைட்டாக ஒரு உப்பு போட்டுக்கலாம். சும்மா இங்கே பாருங்கள், லைட்டாக தான் போட்டிருக்கேன். நம்ம கிரேவிக்கு தனியாக உப்பு போட்டுக்கலாம். இது வெங்காயம் தக்காளி வதக்கணும். இது கொஞ்சம் வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம பன்னீரை கட் பண்ணி வைப்போம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சொன்னோம் இல்லையா, அதை ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் சும்மா கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதுவும் நல்லா வணங்கிருச்சு. போதும், இதை நாம் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு. மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ கிரேவி நம்ம ரெடி பண்ணலாம். வாணால் வச்சுருக்கேன். வாணாலில் நம்ம பட்டர் போட்டுக்கலாம். சிம் பண்ணிக்கோங்க அடுப்பை. நாம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும். இந்த வெங்காயத்தோட நீங்கள் குடமிளகா போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். நான் குடமிளகா போடலை. குடமிளகாவும் இதே மாதிரி சதுர சதுரமாக கட் பண்ணி அதுவும் போட்டு நம்ம பன்னீர் கிரேவி பண்ணோம்னாலும் சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த டைம் நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஊற்றிக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளியில் நம்ம கொஞ்சோண்டு தான் உப்பு போட்டோம் வெங்காயம் வணங்குறதுக்காக. இப்போ நம்ம இதுக்கான உப்பு போட்டுக்குவோம். கிரேவிக்கான உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும். நாம் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நான் இன்றைக்கி மில்கி மிஸ்ட் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். 200 கிராமுமே எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே இது கொதிச்சு வரட்டும்.
பன்னீர் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூபாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பெருசாக வேணும்னாலும் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் குட்டீஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கேட்பாங்கங்கிறதுனால நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது கொதிச்சு வருது. இந்த டைமில் வந்து மல்லித்தலை போட்டுக்கலாம். மல்லித்தலை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வெங்காயம் தக்காளி வந்து வதக்கிட்டு தானே நம்ம அரைக்கிறோம், அதனால் இப்போ வந்து கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரை இதில் போட்டுக்கலாம். நான் தனியாக இதை ஃப்ரை பண்ணியெல்லாம் போட மாட்டேன், இப்படியே போட்டுக்க வேண்டியது தான். சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும் பன்னீர். கடைசியாக வந்து நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்குவேன், அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் வேணான்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. போட்டுட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. ஒரு 1 மினிட் இல்லைன்னா 2 மினிட் இருக்கட்டும். இருந்தோடனே நாம் இதை ஆஃப் பண்ணிட்டோம்னா சப்பாத்திக்கு வந்து சைடிஷ்ஷாக நான் வந்து இன்றைக்கி இது பண்ணியிருக்கேன். நீங்கள் நான் ரொட்டி இந்த மாதிரி ஏதாவது போடுறீங்க இல்லையா, அதுக்கு பண்ணலாம். நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரிலாம் செய்கிறோம் இல்லையா, அதுக்கு கூட நம்ம பன்னீர் கிரேவியே வந்து சைடிஷ்ஷாக தொட்டுக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி பன்னீர் கிரேவி தான் செஞ்சுருக்கேன். அதுக்காக தான் வந்து இன்றைக்கி பன்னீர் கிரேவி எங்கள் குட்டீஸோட ஃபேவரெட்டு. அவ்வளோதான், பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை நம்ம ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். சூப்பரான க்ரீமியான பன்னீர் கிரேவி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும்.